குஜராத் மாநிலத்தில் உள்ளது ஜாம்பூர் எனும் கிராமம். இந்தியாவின் மற்ற கிராமங்களைப் போலவே கிராமிய மனம் வீசும் இடமான இது அதன் குடியிருப்பாளர்களால் மற்ற இந்திய கிராமங்களிலிருந்து தனித்து நிற்கிறது. காரணம், ஜாம்பூர் கிராமத்தில் வசிக்கும் பெரும்பாலானோர் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த சித்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பல நூற்றாண்டுகளாக ஜாம்பூர் கிராமத்தில் வசித்து வருவதால் இந்த கிராமம் இந்தியாவின் ஆப்பிரிக்க கிராமம் என்றே அழைக்கப்படுது. அரபு படையெடுப்பின் ஒரு பகுதியாக இவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு முதலில் வந்ததாக நம்பப்படுகிறது. இவர்கள் இந்தியாவிற்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டனர். இந்த மக்கள் இப்போது இந்தியாதான் தங்களது தாய்நாடு என்று அழைக்கின்றனர். இவர்கள் ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பல நூறு ஆண்டுகளாக இந்தியாவிலேயே வசிப்பதால் ஆப்பிரிக்க மொழியின் நினைவே இல்லாமல் இருக்கின்றனர் மற்றும் சரளமாக குஜராத்தி மொழியை பேசுபவர்களாக உள்ளனர். ஆப்பிரிக்காவின் பாண்டு பழங்குடியின் நேரடி வம்சாவளியரான இவர்களில் பெரும்பாலோர் போர்த்துகீசியர்களால் அடிமைகளாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். ஆரம்ப காலத்தில் அபிசீனியர் மற்றும் பெர்சியன் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் பின்னாளில் சித்தி பழங்குடியினர் என அறியப்பட்டனர். குஜராத்தின் கிர் தேசிய பூங்காவில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜாம்பூர் கிராமத்திற்கு போனால் இந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த பழங்குடி சமூகத்தை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களில் ஒன்று, இவர்கள் கண்டிப்பாக தங்களது சமூகத்திற்குள் மட்டுமே திருமணம் செய்து கொள்கிறார்கள். எனவே இவர்களின் மரபணுக்கள் அவர்களது சமூகத்திற்குள்ளேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவர்கள் ஆண்டாண்டு காலமாக ஆப்பிரிக்க தோற்றத்தை பெற்றிருப்பதற்கும் இதுவே காரணம். அதே சமயத்தில் பாரம்பரியத்தை பொறுத்தவரை இவர்கள் வழக்கமான குஜராத்தி மரபுகளையே பின்பற்றுகின்றனர் மற்றும் பெரும்பாலும் தங்களது மூதாதையர்களின் மரபுகளை மறந்தே போய்விட்டனர்.